பல்க் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் மாடியூலை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த மாடியூலுக்கான யூசஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் மேக்ஸிமமான என்ட்ரிஸ் டேலியில் வச்சுருப்பீங்க. அந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு தடையும் அந்த என்ட்ரிஸ்குள்ளே போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் அந்த டைம் நம்ம ரெட்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த மாடியூல் பண்ணியிருக்கோம். இந்த மாடியூல்ஸ் என்னன்னா, நீங்கள் அட் அ டைமில் எத்தனை என்ட்ரிஸ் வேணுமானாலும் உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் உங்களால் பண்ண முடியும் இதை. ஓகே, இந்த மாடியூல் இப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம டேலியில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த மாடியூல் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்குள்ளே போய்க்கிறேன். இடிஎல்ஸ் அண்ட் ஆடான்ஸ்குள்ளே போய்க்கிறேன். அப்புறம் ஆட் அண்ட் ஃபியூச்சர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் பல்க் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் மாடியூல் இருக்கும். இந்த மாடியூலை நான் இப்போ எஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபைல் பார்த்துன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபைலை எந்த பாத்தில் செட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் அந்த பாத்தை நீங்கள் இங்கே கொடுத்துட்டீங்கன்னா அந்த பாத்தில் மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் எக்ஸ்போர்ட் ஃபோல்டர்னு. அந்த ஃபோல்டரை இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டே புக்குள்ளே போகிறேன். இப்போ டே புக்குள்ளே என்கிட்ட ஒரு 8 என்ட்ரிஸ் இருக்குது. இந்த என்ட்ரிஸை நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது, பல்க் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப்னு இருக்குது. இதை நம்ம எத்தனை என்ட்ரிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம செலக்ட் பண்ணி உங்களால் அட் அ டைமில் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து இந்த ரெண்டு மட்டும் பண்ணுறேன். சேல்ஸ் ஒன்று பண்ணுறேன், பர்ச்சேஸ் ஒன்று பண்ணுறேன். ஓகே, இது ரெண்டுமே இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணக்கப்புறம் பல்க் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிக் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்வாய்ஸில் நீங்கள் ஹைட் சேஞ்ச் பண்ணுறது, ஆர் பார்ட்டி நேம் வரக்கூடாதுங்கிறது, இந்த மாதிரி ஏதோ இந்த கான்ஃபிக்ல குவான்டிட்டி உங்களுக்கு வேணும், இல்லை ரேட் வேணாம், உங்களுக்கு பில் வைஸ் எனேபிள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணும் இந்த கான்ஃபிக்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஃபைலை போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் இருக்கா, இந்த ஃபோல்டர்லாம் நம்ம அந்த செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபோல்டரை இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாம் கிரியேட் பண்ண இந்த ரெண்டு எக்ஸ்போர்ட் ஆன ஃபைல்ஸுமே இங்கே வந்துடுச்சு. உங்களுக்கு ரெண்டு ஃபைல்ஸுமே இங்கே வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஃபைல்ஸுமே இங்கே ஷோ ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களால் எத்தனை ஃபைல்ஸ் வேணுனாலும் இந்த மாதிரி உங்களால் கிரியேட் பண்ண முடியும். எத்தனை ஃபைல்ஸ் வேணாலும் உங்களால் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.